இன்றைக்கி வந்து சி ப்ரோக்ராமிங்கில் வந்து எரர் ஹேண்ட்லிங் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ எரர் ஹேண்ட்லிங் அப்படின்னா என்னென்னா, ஸோ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் அப்போ வர எரர்ஸை வந்து டிடெக்ட் பண்ணி அது என்ன மாதிரியான எரர்னு வந்து ரிப்போர்ட் பண்ணி அந்த எரர்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா எரர் ஹேண்ட்லிங். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஒன்று கம்பைல் டைம் எரர். கம்பைல் டைம் எரர்னா என்னென்னா, ஸோ வந்து இந்த சின்டாக்ஸ் எரர் வரும்ல, ஃபுல் ஸ்டாப் இல்லை, கமா வைக்கல அப்படின்றதுலாம் வந்து சின்டாக்ஸ் எரர். அதுக்கடுத்து வந்து ரன் டைம் எரர்ஸ்லாம் வந்து எப்போனா, ஸோ டூரிங் எக்ஸிக்யூஷன் அப்போ வந்து நடக்கிற எரர் தான் வந்து ரன் டைம் எரர். அதாவது இப்போ வந்து மெமரியை வந்து அலோகேட் பண்ண சொல்கிறோன்னா மெமரி அலோகேட் பண்ண முடியல. ஸோ ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி ரீட் அண்ட் ரைட் பண்ண சொல்கிறோம்னா, ஸோ ஃபைலை வந்து ஓப்பன் பண்ண முடியல அப்படின்றதெல்லாம் வந்து என்னென்னா ரன் டைம் எரர். ஸோ அதுக்கடுத்து வந்து லாஜிக்கல் எரர்ஸ்னால் என்னென்னா, ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள், இது வந்து ஆன்சர் வந்து 20 வந்திருக்கு. ஸோ வந்து இப்போ வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு தான் அதுக்கடுத்து அடிஷன் பண்ணணும். இப்போ அப்படி பண்ணால் வந்து ஆன்சர் 50 தான் வரணும். ஸோ இப்படி வந்து மாற்றி பண்ணுறது தான் வந்து என்னென்னா லாஜிக்கலாக. ஸோ இது வந்து எரர் ஹேண்ட்லிங் வந்து மெயினாக வந்து என்ன டீல் பண்ணும்னா, ஸோ ரன் டைம், இந்த ரன் டைம் எரர்ஸை தான் வந்து டீல் பண்ணும். ஸோ ஏன் வந்து ரன் டைம் எரர்ஸை வந்து டீல் பண்ணுதான், அப்போ தான் வந்து அப்நார்மலாக வந்து டெர்மினேஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ அப்நார்மலாக நடந்துக்கிறாமல் இருக்கிறதுக்கு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காண்டி தான் வந்து ஸோ இந்த எரர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது. இப்போ வந்து என்னென்னா C++, ஜாவா, பைத்தான் அதில் எல்லாம் என்னென்னா, ஸோ பில்டின்னாவே அந்த ப்ரோக்ராமிங்லேயே வந்து என்ன இருக்குன்னா, ஸோ வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இருக்கும். அதில் வந்து ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து எரர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஆனால் வந்து சியில் வந்து அப்படி இல்லை. ஸோ அதனால சியில் வந்து எப்படி வந்து எரர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா, ஸோ இந்த ரிட்டர்ன் வேல்யூ, அதுக்கடுத்து இந்த மாதிரி வந்து லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணி தான் வந்து ஸோ வந்து எரர் ஹேண்டில் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து என்னென்னா, ஸோ ரிட்டர்ன் வேல்யூ மெத்தட், அதுக்கடுத்து எரர் நம்பர் அப்படின்ற ஒரு வேரியபிள், அதுக்கடுத்து P எரர், அதுக்கடுத்து ST எரர், அதுக்கடுத்து F எரர், அதுக்கடுத்து வந்து கிளியர் எரர். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி தான், ஸோ இதை தான் வந்து லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யூஸ் பண்ணி தான் ஸோ எரரை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லுவோம்னா, ஸோ ரிட்டர்ன் வேல்யூ மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்போவுமே சி ப்ரோக்ராம் எழுதுறப்ப வந்து கீழே வந்து ரிட்டர்ன் 0, ஸோ ரிட்டர்ன் -1 அப்படின்லாம் வந்து அடிக்கடி வந்து பார்த்துருப்போம். ஸோ அது வந்து என்னன்னா, அதான் வந்து இண்டிகேஷன். ஒரு ஃபங்க்ஷனை வந்து ரிட்டர்ன் பண்ணும் ஸ்பெஷல் வேல்யூ, ஏன்னாதுனா இண்டிகேட் த எரர். ஸோ இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராமில் ரிட்டன், எல்லா ப்ரோக்ராம்லையும் அடியே ரிட்டன் 0 பார்த்துருப்பீங்க. அப்போனா என்ன அர்த்தம்னா, ஸோ இந்த ப்ரோக்ராம் கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் ஆகுச்சுன்னா ரிட்டன் 0னா நோ எரர் இல்லைன்னு வந்து இண்டிகேட் பண்ணுன்னு அர்த்தம். அதுக்கடுத்து வந்து இப்போ ரிட்டன் -1 அப்படி ரிட்டன் -1 நல்லோ அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு என்ன மீனிங்னா, ஸோ அந்த ப்ரோக்ராமில் வந்து எரர் இருக்குது, அதை தான் வந்து இண்டிகேட் பண்ணுது ரிட்டன் -1. ஸோ இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து பார்ப்போம். ஸோ வந்து ஹெடர் ஃபைலில் இருக்கும் வாய்ட் மெயின். இப்போ வந்து ஏவோட வேல்யூ வந்து 10, பியோட வேல்யூ 0. ஸோ இப்போ வந்து 10 0 டிவைட் பண்ண என்னது இன்ஃபினிட்டியாக வரும். அப்போ அது வந்து தப்பு தானே. ஸோ பிக்கு வந்து 0 கொடுக்கூடாதுல்ல. ஸோ அப்படி வந்து பிரிண்ட் பண்ணு டிவிஷன் பை 0. அப்படி எரருன்றதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா -1 அப்படின்றத வந்து ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இல்லாட்டி வந்து என்னென்னா, மற்ற பிக்கு வேறு வேல்யூ கொடுத்தாங்கன்னா A/B பண்ணி அந்த தடவை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணு ரிட்டன் 0 ஒரு அதான் வந்து நோ எரர். ஸோ இதான் வந்து ஃபங்க்ஷன் ரிட்டன் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து என்னென்னா எரர் நம்பர் வேரியபிள். ஸோ அதுனா என்னென்னு வந்து ஃபஸ்ட்டு வந்து அதோட ப்ரோக்ராமை பார்த்துட்டு, ஸோ அதுக்கடுத்து வந்து அது கூட தியரியை வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எரர் நம்பர் வேரியபிள்ன்றது என்னென்னா, இப்போ வந்து ஒரு எரர் நம்பர் studio.h. ஸோ எரர் நம்பர்ன்ற வேரியபிள் யூஸ் பண்ணோன்னா அதுக்கு என்ன ஹெடர் ஃபைல் கொடுக்கணும்னா, ஸோ எரர் நம்பர்.h அப்படின்ற ஒரு ஹெடர் ஃபைல் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து ஃபைலை FBனா ஃபைல் பாயிண்டர் யூஸ் பண்ணி ஒரு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறேன். என்ன ஃபைல்னா, ஸோ data.txt ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி ஆர்னா ரீட் பண்ண போகிறேன்னு அர்த்தம். ஸோ இப்போ data.txt ஓப்பன் பண்ணி ரீட் பண்ண சொல்கிறேன். ஆனால் அந்த ஃபைல் பாயிண்டரப்போ அந்த ஃபைலே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ அப்போ வந்து ஃபைல் இல்லைன்னு சொல்கிறத ஒரு நம்பர் மூலமாக வந்து சொல்கிறது பேர் தான் வந்து என்னென்னா வந்து ஸோ எரர் நம்பர். அதுக்கடுத்து எரர் நம்பர் %Tனா எரர் நம்பர் அப்படின்னா அது அந்த ஃபைல் இல்லைன்றத ஒரு நம்பர் மூலமாக வந்து நம்மளுக்கு வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ அதுதான் எரர் நம்பர் அப்படின்ற வேரியபிள், அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து வேரியபிள், எரர் நம்பர்ன்றது ஒரு குளோபல் வேரியபிள். ஸோ அது வந்து ஒரு நம்பரை தானே ரிட்டர்ன் பண்ணுது, அதனால தான் வந்து அது வந்து இண்டீஜர் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து எங்கே டிஃபைன் பண்ணியிருப்போன்னா, ஸோ இது யூஸ் பண்ணணும்னா எரர் நம்பர்.h என்ற ஒரு ஹெடர் ஃபைல் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கணும். இது வந்து என்னென்னா செய்யணும்னா, ஒரு எரர் கோடை வந்து ஸ்டோர் பண்ணி, ஸோ ஃபங்க்ஷன் ஃபெயில் ஆச்சுன்னா அந்த இதை வந்து நம்மளுக்கு இது வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ அந்த எரர் கோடு வந்து என்ன செய்யுதுன்னா இண்டிகேட் பண்ணும். ஸோ எந்த ரீசன் ஃபெயிலியருக்கான ரீசன் வந்து ஒரு நம்பருக்கும் ஒரு எரர் கோடுக்கும் ஒரு வந்து ரீசன் வந்து இருக்கும். இப்போ வந்து ஸோ இப்போ அந்த ஃபைல் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறத வந்து எரர் நம்பர் 2 அப்படின்னு வந்து ரிட்டர்ன் பண்ணும்.
இப்போ வந்து எரர் நம்பர் 2 அப்படின்னு சொல்கிறது வந்து ஸோ எனக்கு புரியலை. ஸோ அதனால் வந்து டெக்ஸ்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் பி நம்பர், பி எரர். ஸோ பி எரர்னு என்ன அர்த்தம்னா பிரிண்ட் எரர்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் பாருங்க. ஸோ அதே ப்ரோக்ராம் தான் இருக்கேன். ஸோ ஃபைல் பாயிண்டர் யூஸ் பண்ணி data.txt ஃபைலை ரீட் பண்ணுறேன். இப்போ அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ பண்ணலைன்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு இது பண்ணணும்ல, அதை வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்காண்டி தான் பி எரர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பி எரர் என்ன செய்யணும்னா ஃபைல் எரர் நம்ம உள்ள டபுள் கோட்ஸ்களை அதை கொடுத்துட்டு அதுக்கடுத்து என்ன செய்யணும், ஆக்சுவல் ரீசன் என்ன சொல்லுவோம், நோ சர்ச் ஃபைல் ஆர் டைரக்டரி அப்படின்ட்டு சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணுற மெசேஜஸையும் வந்து சேர்த்து சொல்லும். ஸோ இங்கே வந்து என்னென்னா நம்பராக சொல்கிறது எனக்கு புரியலை அப்படின்றதுனால ஸோ இந்த பி எரர்ன்ற ஃபங்க்ஷனை வந்து என்ன செய்யணும்னா, ஸோ இந்த யூசர் கொடுக்குறதையும் கொடுத்துட்டு ஒரிஜினல் ரீசனையும் வந்து ஸ்பெசிஃபை பண்ணும். அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ பி எரர்ன்றது ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷன். இது வந்து பிரிண்ட் பண்ணும் கஸ்டம் மெசேஜ், அதுக்கடுத்து ஃபாலோடு பை சிஸ்டம் ஜென்ரேட்டடான எரர் மெசேஜ் அப்படின்றது சொல்லணும். ஸோ அங்கே வந்து என்ன சொன்னால் error.hன்ற எரர் நம்பர் .hன்ற ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து அதுக்கெலாம் வந்து இன்க்ளூட் பண்ண தேவையில்ல. ஸோ இதுதான் வந்து பி எரர்னா பிரிண்ட் எரர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ஃபோர்த் ஒன்று வந்து ஸ்ட்ரிங் str எரர் ஃபங்க்ஷன். இது வந்து என்னென்னா ஸ்ட்ரிங் எரர். இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஸோ இப்போ நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா ஸோ அந்த நம்பரோட சேர்த்து மீனிங்கோட சொல்கிறது தான் வந்து என்னென்னா ஸோ str எரர் ஃபங்க்ஷன் இதோட ப்ரோக்ராம் பாங்க. ஸோ அதே ப்ரோக்ராம் தான் இருக்கேன். இப்போ வந்து ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஃபைலை வந்து ஓப்பன் பண்ண முடியாட்டினா ஸோ வந்து எரர் நம்பர் என்ன செய்யும், ஸோ எரர் நம்பர் வந்து என்ன செய்யும், 2ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த 2க்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்கிறது தான் வந்து என்னென்னா ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன். இப்போ பாருங்கள். ஸோ இப்போ என்ன எரர் மெசேஜ் வரும்னா 2ன்னு வந்து எரர் நம்பர் ரிட்டர்ன் பண்ணும். 2க்கான மெசேஜ் வந்து என்னென்னா ஸோ நோ சர்ச் ஃபைல் ஆர் டைரக்டரி அப்படின்னு வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது வந்து இந்த எரர் நம்பர் டாட்டுக்கு வந்து இந்த ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் எரர் நம்பர் .hன்ற ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணும். இது வந்து ஸ்ட்ரிங்குனால strன்றது ஸ்ட்ரிங் எரர், இந்த ஃபங்க்ஷனுக்கு string.hன்ற இந்த 2 ஹெடர் ஃபைலையும் வந்து நான் இன்க்ளூட் பண்ணணும். அதான் சொல்லியிருப்பாங்க. str எரர்ன்றது வந்து ஸோ இதை என்ன செய்யணும்னா கன்வெர்ட் த எரர் கோடை வந்து ஸோ நம்ம எரர் கோடை கன்வெர்ட் ரீடபிள் டெக்ஸ்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணும். அதுதான் இது வந்து எரர் நம்பருன்ற வேல்யூவை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ஸ்டோர் பண்ண வேல்யூக்கு ஸோ ரிட்டர்ன் பண்ணும் ஸ்ட்ரிங் டிஸ்கிரைபிங் த எரரை வந்து டிஸ்கிரைப் பண்ணும். ஸோ இது வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா கஸ்டமைஸ்டு எரர் மெசேஜுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து ஸோ இது மாதிரி வந்து ஒரு எரர் கோடுக்கும் ஒரு மீனிங். இப்போ நம்ம ஸோ வந்து ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ண முடியாத நோ சர்ச் ஃபைல் ஆர் டைரக்டரின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து ஒரு இன்புட் இப்போ எரர் நம்பர் 5 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா ஸோ வந்து இன்புட் அவுட்புட் எரர் அப்படின்னு வந்து வரும். ஸோ அதுக்கடுத்து இது மாதிரி வந்து 11னா வந்து ட்ரை அகேன், 12னா அவுட் ஆஃப் மெமரி. ஸோ அப்படின்ற ஒரு எரர் மெசேஜுக்கு ஒரு வந்து மீனிங் வந்து இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து எஃப் எரர் அப்படின்னா வந்து என்ன பார்க்குறோம். ஸோ இந்த எஃப் எரர் வந்து என்னென்னா ஸோ ஃபைல் ரிலேட்டட் எரர்ஸை வந்து எஃப்னா வந்து ஃபைல் ரிலேட்டட் எரர்ஸ்க்கு தான் வந்து ஸோ இந்த எஃப் எரர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதாவது ஃபைலை வந்து ரீட் பண்ணுறப்பையோ ரைட் பண்ணுறப்பையோ வந்து ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா ஸோ அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் வந்து இந்த எஃப் எரர் ஆப்ரேஷன்ஸ். இது வந்து என்ன சொன்னால் அப்போ வந்து நான்-0 என்ன மாதிரியான எரர் வருதுன்றதை இது வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் பார்ப்போம். ஸோ வந்து #include studio.h போட்டு வாய்டுமைன் போட்டு ஸோ ஃபைல் பாயிண்டரை யூஸ் பண்ணி ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறேன். data.txt ஃபைலை ரீட் பண்ணுறது. இப்போ நான் ஓப்பன் பண்ண சொல்கிறேன் இல்லை data.txt ஃபைலு. ஸோ அந்த ஃபைலே இல்லைன்னா அதை வந்து என்னென்னா ஃபைலை வந்து ஓப்பன் பண்ண முடியல, அந்த ஃபைலே இல்லைன்னு ரிட்டர்ன் 1 எரர் மெசேஜ் வந்து போடு. அப்படி இல்லாட்டியும் கெட்ஸினா வந்து கேரக்டர், ஒரு கேரக்டராக கெட்னா ரீட் பண்ணுறதுக்கு பேர் தான் கெட்ஸி. ஒரு கேரக்டராக வந்து அந்த ஃபைல் data.txt இருக்கும் ஃபைலுக்குள்ளே இருக்கிறத ஸோ ஒன்றா ரீட் பண்ணு அப்படின்னு சொல்லிடும். அப்படி ரீட் பண்ணுறப்ப ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை ஃபைன் பண்ணுறது அந்த எஃப் எரர். ஸோ எஃப் எரர் வந்து அந்த ஃபைலுக்குள்ளே ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா அந்த ஃபைல் ரீடு வந்து எரர் வந்து அக்கர் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லும். ஸோ அப்படி இல்லாட்டி நோ ஃபைல் எரர்ன்ட்டு ஸோ ஃபைல் வந்து கரெக்டாக ரீட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து என்னென்னா ஃபைல் ரீட் எரர். அதுக்கடுத்து வந்து என்ன ஆகுதுன்னா ஸோ வந்து கிளியர் எரர். இப்போ வந்து ஃபைல் ரீட் எரர் அதே ப்ரோக்ராம் தான், இந்த ஃபைல் ரீடர் எரர் அதே ப்ரோக்ராம் தான் இங்கே எழுதியிருப்பேன். ஸோ இது என்னென்னா இப்போ அதே பாருங்கள். ஸோ இந்த கிளியர் எரர் ஃபங்க்ஷனும் அதே சேம் ப்ரோக்ராம் தான். ஸோ வந்து ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறப்ப அந்த ஃபைலே இல்லாட்டி வந்து ஃபைலை வந்து நாட் ஓப்பன்ட்டுன்னு சொல்லிட்டு ரிட்டன் -1 எரர் வந்து சொல்லிடு. ரிட்டன் 1னா எரர்னு அர்த்தம். ஸோ அப்படி இல்லாட்டி ஸோ வந்து என்ன அர்த்தம், கெட்ஸினா ஒரு கேரக்டராக வந்து இந்த data.txt
ஹிஸ்ட்ரியில் ரீட் பண்ணு. அப்படி ரீட் பண்ணுறப்ப ஏதாச்சும் ஒரு எரர் வந்துச்சுன்னா எரர் வந்து டிடெக்ட் ஆகும். ஸோ எரர் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லு, அந்த எரரை வந்து கிளியர் பண்ணி கரெக்ட் பண்ணுறது தான் வந்து என்னதுன்னா இந்த கிளியர் எரர் அப்படின்றதோட வேலை. ஸோ அப்படி வந்து கிளியர் பண்ணி முடிச்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்னா, ஸோ வந்து இப்போ எரர் இல்லை, எரர் வந்து கிளியர்னு வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு வந்து க்ளோஸ் பண்ணுறது, அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து கிளியர் எரர் வந்து என்ன செய்யும்னா, ஸோ வந்து எரர் வந்துச்சுன்னா அதை வந்து கிளியர் பண்ணும். இந்த எரரை வந்து கிளியர் பண்ணும். அதுக்கடுத்து வந்து ஸோ ஃபைலை ரீட் பண்ணுறப்ப ரைட் பண்ணுறப்ப அந்த எரர், எண்ட் ஆஃப் ஃபைலில் வர எரர் அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணுறது தான் அந்த கிளியர் எரரோட வேலை. ஸோ வந்து இட் இஸ் யூஸ்டு ஆஃப்டர் ஹேண்ட்லிங். ஸோ ஃபைல் எரர் மூலமாக ஃபஸ்ட்டு வந்து என்ன ஃபைல் எரர்னு கண்டுபிடிச்சிட்டு அதை கிளியர் பண்ணுறது தான் வந்து இதோட வேலை. ஸோ இது வந்து ஹெல்ப் பண்ணுது, எரர் ரெக்கவரிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து எரர் ஹேண்ட்லிங் இன் சி.